வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு. நாங்கள் இன்றைக்கு இந்த அலகு 3ல நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி. நாங்கள் நேற்று பார்த்த பகுதிக்கு நான் இன்றைக்கு ஒரு அட்டவணை ஒன்று போட்டிருக்கேன். அதாவது இந்த இல்லத் தலைவர்களை பற்றி நாங்கள் பார்த்த அதே போல கமிக பெருமக போன்றவர்களை பற்றி நேற்றைய வகுப்பில் விளங்கப்படுத்தி இருந்தாங்க. இன்றைக்கு அதுக்கு ஒரு அட்டவணை போட்டிருக்கிறேன். அதாவது இப்போ இல்லத்தலைவர்கள், அதாவது கமிக பெருமக போன்றவர்களை பற்றியும், அதே போல நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற மன்னர்கள், அதாவது மத்திய மயமான ஆட்சி, அதில் அந்த ஆட்சி ஏற்படுத்துவதில் முக்கியமான மன்னர்களுடைய பங்களிப்புகள் பண்டுகாபியன், தேவநம்பியதீசன், துட்டகைமுனு, பசவன், முதலாம் விஜயபாகு தொடர்பான அந்த மன்னர்களுடைய விளக்கங்களும் அவை தொடர்பான வினாவிடைகளையும் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். இப்போ நேற்றைய வகுப்பில் படித்ததற்கு நான் ஒரு சிறிய அட்டவணை போட்டிருக்கிறேன். அதாவது இல்லத்தலைவருடைய கடமைகள் என்ன, ஆதாரங்கள், அதே போல கமிக என்பவருடைய கடமைகள் என்ன, கடமைகள் என்றால் அந்த பணிகள், அதே போல ஆதாரங்கள், அதே போல பெருமக என்பவருடைய கடமைகள் என்ன, அதே போல ஆதாரங்கள். அப்ப நாங்க இதுல இப்ப இல்ல தலைவரை எடுத்தோம்னு சொன்னா, அதாவது கடமைகள் குடும்பத்தை நிர்வகிப்பவர், குடும்பத்தை பாதுகாப்பவர், வருமானத்தை ஈட்டி தருபவர், கிராமத்தின் பொது பணிகளில் ஈடுபட்டு குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர். அவர்தான் இந்த இல்லத்தலைவருடைய கடமைகள். இது பகுதி 2ல கேட்கப்படலாம். அதே மாதிரி அதற்கான ஆதாரங்கள். இல்லத்தலைவன் ஒருவன் பிக்குமாரின் சேமநலன் கருதி கற்குகை ஒன்றை சுத்தப்படுத்தி தானம் அளித்ததாக பெரிய புளியங்குளம் என்ற இடத்தில் கண்டறியப்பட்ட கல்வெட்டு இதுக்கு ஆதாரமாக அமைகிறது. அதாவது இல்லத்தலைவர் கடமைகள் என்னன்னு பார்த்தனாங்களோ அதற்குரிய ஆதாரம் கிடைச்சிருக்கிறது. அதாவது பெரிய புளியங்குளம் என்ற இடத்துல கண்டறியப்பட்ட ஒரு கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு, இல்லத்தலைவன் ஒருவன் பிக்குமாரின் சேம நலன் கருதி அல்லது அவர்களுடைய நலன் கருதி கற்குகை ஒன்றை சுத்தப்படுத்தி தானம் அளித்ததாக இந்த பெரிய புளியங்குளம் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது கமிக, அவருடைய கடமைகள் என்ன, கிராம பொது நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குபவர், அதே போல கிராம குளத்தை நிர்வகித்தல், அதே போல நீரை விநியோகித்தல், அடுத்தது கிராமத்தவர்களிடையே ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல். அப்ப இது கமிக என்பவருடைய கடமைகள் ஆகும். இதுக்கு என்ன ஆதாரங்கள் என்று சொன்னால் அதுக்கும் ஒரு கல்வெட்டு சொல்லப்படுகிறது. கமிக சிவ, கமிக சுமண, கமிக சதன என மூவர் புகையொன்றை சுத்தப்படுத்தி தானம் அளித்ததாக இந்த கொரவக்கல் என்ற இடத்துல கல்வெட்டில கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது கொரவக்கல் என்ற இடத்துல இருந்த கல்வெட்டில இவ்வாறான ஒரு ஆதாரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது கமிக பற்றியது. அடுத்த பெருமக, அவருடைய கடமைகள் என்ன, கிராம பிரஜைகளின் நலனுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ளல், அதே போல பிரதேச நிர்வாகத்தை மேற்கொள்ளுதல், அதே போல குலத்தொகுதியை நிர்வகிப்பவர். அவர்தான் இந்த பெருமக. இப்ப பெருமகவனுடைய கடமைகள் இதுகளெல்லாம் பகுதி 2ல கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள். அப்ப இதற்கும் ஒரு கல்வெட்டு சொல்லப்படுகிறது. கொத்கல் சந்தையில் காணப்படும் கல்வெட்டு பெருமக குகை ஒன்றை பிக்குகளுக்கு தானம் அளித்தமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப இதுக்கு இது இந்த பெருமக என்பதற்கு இந்த ஆதாரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. கிராமத்து இல்ல தலைவர்களில் இருந்து தெரிவு செய்யப்படுபவரே கமிக என்று புத்தகோசதேர சமந்த பாசாதிக என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். அப்ப இதுல இப்படி கேட்கலாம், சமந்த பாசாதிக என்ற நூலை எழுதியவர் யார், புத்தகோச தேரர் என்று சொல்லப்படுகின்றது. கிராமத்து இல்ல தலைவர்ல இருந்து தெரிவு செய்யப்படுபவர் தான் இந்த கமிக என்று சொல்லி இந்த புத்தகோச தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த நூல்ல, சமந்த பாசாதிக என்ற நூல்ல சொல்லியிருக்கிறார். அப்ப இது நேற்று பார்த்த அந்த இல்ல தலைவர் கமிக பெருமகன்றதுக்கு ஒரு அட்டவணை. இது அடுத்தது நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த மன்னர்கள் பற்றி. இந்த மன்னர்களை பற்றி நாங்க பார்க்க அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா மத்திய மயமான ஆட்சி. அந்த மத்திய மயமான ஆட்சியை ஏற்படுத்துவதில் இந்த மன்னர்களுடைய பங்களிப்பு இங்க மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த மன்னர்கள் பண்டுகாபியன், தேவநம்பியதீசன், துட்டகைமுனு, பசவன், முதலாம் விஜயபாகு. அப்ப இதுல நாங்கள் முதலாவது இந்த மத்திய மயமான ஆட்சி என்றா என்ன கருத்து, பன்முகப்படுத்தப்பட்டிருந்த அதிகாரம் ஒருமுகப்படுத்தல்,
அதேபோல நாட்டை ஒன்றுபடுத்தி மத்திய மயமான ஆட்சியை ஒன்று ஏற்படுத்துவது. அரசின் அதிகாரம் ஆட்சியாளரான அரசனிடம் இருத்தல். அரச நிர்வாகத்தில் குறிப்பிட்ட நிலப்பிரதேசம் காணப்படல். இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த மத்திய மயமான ஆட்சி. அப்ப மத்திய மயமான ஆட்சி என்பதுன்ற கருத்து என்னன்னு சொன்னா இவ்வளவு விஷயங்களும் இதுல வரும். பன்முகப்படுத்தப்பட்ட அதிகாரம் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கும். மற்றது நாட்டை ஒன்றுபடுத்தி மத்தியமயமான ஆட்சியை ஏற்படுத்துவது. அடுத்தது அரசின் அதிகாரம் ஆட்சியாளரான அரசனிடம் இருத்தல். அதே போல அரச நிர்வாகத்துல குறிப்பிட்ட நிலப்பிரதேசம் காணப்படுவது. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் மத்தியமயமான ஆட்சின்னு சொல்லி. அப்ப இந்த மத்தியமயமான ஆட்சியை ஏற்படுத்துவதில் இந்த மன்னர்களுடைய பங்களிப்பு என்ன, பண்டுகாவியன்ற பங்களிப்பு என்ன, தேவநம்பியதீசன்ற பங்களிப்பு என்ன, அதே மாதிரி துட்டகைமுனுவின்ற பங்களிப்பு என்ன, அதே போல வசவன், அதே போல முதலாம் விஜயபாகு, அப்ப இவர்களுடைய பங்களிப்புகள் என்ன. அப்ப அதுல நாங்கள் இந்த இதுல ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருக்கிறேன். பன்முகப்படுத்தப்பட்ட அதிகாரம் ஒருமுகப்படுத்தப்படுவது அரசின் வளர்ச்சி ஆகும். அரச அதிகாரம் மத்தியமயப்படுத்தல் என்பது நாட்டை ஒன்றுபடுத்துவது என பொருள்படும். அதிகாரம் நபரொருவின் கட்டளைக்கு கட்டுப்படுவதன் மூலம் அரசு கண்ட பொறிமுறை உருவாகிறது. இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்களுள் பண்டுகாவியன், தேவநம்பியதீசன், துட்டகைமுனு, வசவன், வலகம்பாகு, முதலாம் விஜயபாகு போன்றோர் முக்கியம் பெறுகின்றனர். அப்ப இவ்வளவு மன்னர்களும் இதுல முக்கியத்துவம் பெறுகின்றனர். அப்ப இங்க நாங்கள் பார்ப்போம் இந்த பண்டுகாவியன். அப்ப அவருடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், அதாவது அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி செய்திருக்கிறான். அப்ப உங்களுக்கு அனுராதபுர ராஜ்யத்தின் முதல் மன்னன் ஆர் பண்டுகாவியன். இறுதி மன்னன் யாருன்னு சொன்னால் 5ஆம் மகிந்தன். அப்ப முதல் மன்னன், அதாவது அனுராதபுரத்தினுடைய ராஜ்யத்தின் முதலாவது மன்னன் பண்டுகாவியன். அவன் தான் அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி புரிந்தவன். பிராந்திய ஆட்சியாளர் பலருடன் சண்டையிட்டு பிரதேசங்களை கைப்பற்றி இவன் ஆட்சி செய்திருக்கிறான். 10வது ஆட்சி வருடத்தில் கிராமங்களுக்கு எல்லை வகுத்திருக்கிறான். அதே போல முதல் பசவ குளத்தை கட்டியிருக்கிறான். அதாவது இந்த பசவ குளத்தை நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா அபியபாவின்னு சொல்றது. பசவ குளத்தின் பழைய பெயர் அபியபாவி. அப்ப அபியபாவி என்னன்னு பசவ குளம் என்னன்னு ஒன்றுதான். இதை கட்டிய மன்னன் யாருன்னு சொன்னால் அதாவது பண்டுகாவியன் என்று எடுக்கிறான். அப்ப அபியபாவி, காமினி பாவி, அந்த ஜெயபாவி, இந்த மூன்றையும் கட்டிய மன்னன் வந்து இந்த பண்டுகாவியன். அபியபாவி, காமினி பாவி, ஜெயபாவி, இந்த 3 பாவிகளையும் கட்டிய மன்னன் வந்து எங்களுக்கு தெரியும் பண்டுகாவியன். அதமாய் இவன் இன்னொரு விஷயம் நாங்க சொல்லலாம். நகர நிர்வாக நடவடிக்கைகளுக்காக நகர குத்திகண்ட அலுவலரை நியமித்தமை. இதனூடாக இந்த அரசியல் சமூக நிறுவனங்கள் தோற்றம் பெற்றமை. அப்ப இந்த நகர குத்திக என்ற அலுவலரை நியமித்ததும் இந்த பண்டுகாவிய மன்னன் தான். அதுவும் இதுல வந்து நாங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லலாம். அதே போல வடமேற்கு கிழக்கில் சிதறி கிடந்த ஆரியர் குழுக்களை ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தமை, அதுவும் இந்த பண்டுகாவியன்ற ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. அப்ப இதுல நான் 4 விஷயம் போட்டிருக்கேன். அதுல 5வது விஷயமா நாங்க சேர்க்கலாம். அதாவது நகர நிர்வாக நடவடிக்கைகளுக்கு நகர குத்திகண்ட அலுவலரை நியமித்தமை என்றதும் இந்த பண்டுகாவியன் என்ற விஷயத்துக்குள்ள வரும். அடுத்தது நாங்க பார்ப்போம் தேவநம்பியதீசன். அப்ப இந்த மன்னனை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இவன் இலங்கையில பௌத்த மதம் பெறவ காரணமான ஒரு மன்னன். இந்த தேவநம்பியதீசன் இலங்கையில பௌத்த மதம் பெறவ காரணமானவன். இலங்கையின் பௌத்த மன்னன் புனித வெள்ளரசு மர கிளை கொண்டு வரப்பட்டமை. அதாவது சங்கமித்தை குழுவினால்தான் இங்க வந்து இலங்கைக்கு இந்த புனித வெள்ளரசு மர கிளை கொண்டு வரப்பட்டது. அது வந்து பிறகு அனுராதபுரத்துல நடப்பட்டன்னு சொல்லப்படுகின்றது. அது முக்கியமான சில இடங்கள்ல நட்டிருக்கிறோம். அதுல இந்த புனித வெள்ளரசு மர கிளைய கொண்டு வந்தது வந்து அதாவது சங்கமித்த குழுவினர் தான் கொண்டு வந்து, அதாவது அனுராதபுரத்தில் அதை நட்டார்கள். அதனுடைய கிளைகள் வந்து பிறகு நயினாதீவு போன்ற இடங்கள்லையும் அது நடப்பட்டது. அசோக மன்னனால் அனுப்பப்பட்ட பட்டாபிஷேக பொருட்களை பயன்படுத்தி 2வது தடவையாக முடிசூடி கொண்டது இந்த தேவநம்பியதீசன். அதமாய் முதல் பிக்குணி சாசனம் அமைக்கப்பட்டமை இவன்ற காலத்துல தான். அத மாதிரி பிரதேச தலைவர்களிடையே ஒற்றுமையை வளர்த்தமை இந்த தேவநம்பியதீசன் காலத்துல தான். அப்ப நாங்கள் இந்த தேவநம்பியதீசன் இலங்கையில பௌத்த மதம் பெறவ காரணமா இருந்தான். அப்ப இவனுடைய ஆட்சியில வந்து இந்து சமுத்திரத்துல வளர்ச்சி அடைந்திருந்த வர்த்தகத்தில் தொடர்படுவதற்கு இலங்கையை ஒரே நிர்வாகத்துல வைத்திருக்க வேண்டி இருந்தது. அப்ப இதனாலே அவன் என்ன செய்தான்னு சொன்னா நாட்டின் பிரதேச தலைவர்களோட நல்லுறவை மேற்கொண்டு நாடு முழுவதையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டான் இந்த தேவநம்பியதீசன். அதற்கு பிறகு இந்த புனித வெள்ளரசு மரம் நடப்படும் வைபவத்திற்கு கதிர்காமம், சந்தனகாமம் என்ற
பிரதேச தலைவர்களை அழைத்தான். அதாவது இந்த புனித வல்லரசு மரக்கிளை வந்து சங்கமித்த குழுவினரால கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை நடுவதற்காக என்ன செய்தான் என்றால், அந்த வைபவத்திற்கு, அந்த வல்லரசு மரக்கிளை நடப்படுகிற வைபவத்திற்கு கதிர்காமம், சந்தனகாமம் என்ற பிரதேச தலைவர்களை அழைத்திருக்கிறான். அதே மாதிரி புனித வல்லரசு மரக்கிளை நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் நடுவதற்கு இவன் வந்து நடவடிக்கை மேற்கொண்டான். இந்த தேவநம்பிய ஈசன் அசோகன் அனுப்பிய முடிசூட்டுவதற்கான பஞ்சவஸ்து பொருட்களை பயன்படுத்தி மீண்டும் முடிசூடி கொண்டான் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல தேவநம்பிய என்னும் அசோகனால் வழங்கப்பட்ட அந்த பட்டத்தை சூடி கொண்டமை. அப்ப இந்த தேவநம்பிய ஈசனுக்கு வந்து இவனுக்கு முதல் தீசன் என்ற பெயர் தான் இருந்தது. ஆனா இந்த தேவநம்பிய என்ற பட்டம் வந்து ஆறால சூட்டப்பட்டன்னு சொன்ன அசோகனால வழங்கப்பட்ட ஒரு பட்டம். அப்ப அதற்கு பிறகுதான் அந்த தீசன் என்ற பெயரோட அடமொழியாக தேவநம்பிய தீசன் என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டது இந்த தேவநம்பிய தீச மன்னனுக்கு. மகிந்த தேரோ இந்த பௌத்த சமயத்தை அறிமுகம் செய்ய மன்னன் ஆதரவு வழங்கியமை போன்ற காரணிகள் இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளிடையே வளர்ச்சியுற்று வந்த தொடர்புகளின் தன்மையை காட்டுகின்றது. அப்ப இங்க வந்து இலங்கையில முதன் இந்த பௌத்த சமயத்தை பரப்பிய மன்னன் தேவநம்பிய தீசன். ஆனால் இந்தியாவிலே இருந்தான் பௌத்த மதம் இலங்கையை கொண்டு வரப்பட்டது. முதல் கொண்டு வந்தவர் இந்த மகிந்த தேரோ தான் இலங்கைக்கு இந்த பௌத்த மதத்தை அறிமுகப்படுத்தியவர். பிறகு மகிந்த தேரோட சேர்ந்தான் அதற்கு பிறகு இந்த அசோகன் என்பவரும் வந்து இந்த இலங்கையில வந்து அதே போல சங்கமித்த குழுவினர் அவை வந்து வல்லரசு மரக்கிளையை கொண்டு வந்தார்கள். இவ்வாறு தான் இலங்கையில வந்து இந்த பௌத்த மதம் பரவி இருந்தது. அப்ப அத பௌத்த மதத்தை முதல்ல பரப்பிய மன்னனாக இந்த தேவநம்பிய தீச மன்னன் காணப்படுகின்றான். அடுத்தது துட்டகைமுன் அரசியல் அதிகாரத்தை முறையான விதத்தில் உருவாக்கியமை, முறையான யுத்த செயற்பாட்டிற்கு தலைமைத்துவத்தை வழங்கியமை, பொது கொள்கைகளை முன்வைத்து அரசியல் செயற்பாட்டை மேற்கொண்டமை, இலங்கை தீவை ஒன்றுபடுத்திய முதல் மன்னன் என்று சொல்லப்படுகிறது துட்டகைமுனு. அப்ப இந்த துட்டகைமுனுவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பருமகரிடையே பன்முகப்படுத்தப்பட்டிருந்த அரசியல் பலம் துட்டகைமுனு ஆட்சியின் போது மன்னனிடம் குவியும் செயற்பாடு ஆரம்பமானதை காணலாம். இந்த துட்டகைமுனு விசேட திறமை உள்ள பருமகர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டதன் மூலம் அதிகாரத்தை மையப்படுத்தினார். அப்ப இவனுக்கு வந்து பருமகர்களாக இந்த துட்டகைமுனுவின் தளபதிகளான வேலுசுமன, புஷ்சதேவ, அதே போல தோபுத்தர் பய, நந்திமித்திர அப்பதவியை பெறுவதற்கு முன் பருமகர்களாக இருந்திருக்கின்றனர். அப்ப இந்த சித்துல் பல் வகை குகை கல்வெட்டுக்களில் இது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது சித்துல் வவ்வ அந்த குகை கல்வெட்டுக்கள்ல இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துட்டகைமுனு பற்றி. அது மாதிரி இந்த துட்டகைமுனு எல்லாளனை தோற்கடித்ததனூடாக அதிகாரத்தை மத்தியமயப்படுத்திய பின்னர் பருமகர்களுக்கு பல்வேறு பதவிகளை வழங்கி இருந்தார். அதாவது தளபதி பருமக வேலுசுமன, பருமக புஷ்சதேவ என கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இங்க உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாளன் வந்து ஒரு நேர்மையான ஒரு மன்னன், அதாவது நீதியும் நேர்மையும் கொண்ட மன்னன். அவன் வந்து அனுராதபுரத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்தவன் எல்லாளன். கிட்டத்தட்ட 44 வருடங்கள் எல்லாளன் வந்து அனுராதபுர நகரை ஆட்சி செய்தவன். அப்ப இங்க வந்து பிறகு அவன் வந்து இந்த துட்டகைமுனு மன்னனாலதான் அவன் வந்து இறக்க வேண்டிய ஒரு நிலை அங்க காணப்பட்டது. அப்ப இதுல வந்து இந்த கைமுனு என்றதுதான். ஆனா இங்க வந்து அந்த கைமுனு என்பதும் இங்க துஷ்ட என்று சொல்லி ஒரு அடமொழி போடப்பட்டுத்தான் துட்ட கைமுனு என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த வகையில இவர்கள் எல்லாம் அனுராதபுர கால மன்னர்களாக கருதப்படுகின்றனர். அப்ப இந்த எல்லாளனை தோற்கடித்து பிறகு எல்லாளனுக்கு சமாதி ஒன்று கட்டியவர் இந்த துட்டகைமுனு மன்னன். அப்ப அதால வந்து இப்ப எல்லாளன் சமாதி சிலையால ஊர்வலங்கள் ஏதாவது போகுமா இருந்தால் அந்த இடத்துல வந்து எல்லோரும் அமைதியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டையும் இந்த துட்டகைமுனு வகுத்திருந்தான். அதால வந்து அந்த எல்லாளன் சமாதியை கடந்து செல்லுகிற போது எந்த விதமான அந்த ஊர்வலங்கள் போகின்ற போது அங்க வந்து அந்த மிகவும் அமைதியான முறையில செல்ல வேண்டும் என்று சொல்லியும் அப்படி ஒரு நன்றி வணக்கம் உண்டு அதுல செலுத்தப்பட்ட தன்மையும் இந்த எல்லாளன் பற்றி சொல்லப்படுகின்றது. அப்ப உண்மையில வந்து எல்லாளன் இந்த கொலை செய்யப்பட்டது இந்த துட்டகைமுனுவினால்தான் கொலை செய்யப்பட்டார் என்றாலும் அவனை நினைவு கூறு முகமாக எல்லாளனை நினைவு கூறு முகமாக இங்க ஒரு நன்றி வணக்கம் செய்யப்படுவதை அதுல காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ஆகவே இது துட்டகைமுனு இவனுடைய விளக்கம். அத மாதிரி வசவ மன்னன் லம்பகர்ண வம்சத்தின் முதல் ஆட்சியாளன் வந்து இந்த வசவன். அப்ப இவனும் என்ன செய்தான், நாட்டை நிர்வாகங்களாக பிரித்து ஆட்சி செய்திருக்கிறான். முதல் பாரிய குளங்களை அமைத்தமை, அதே போல சுரங்க வழி நீர்ப்பாசனத்தை ஏற்படுத்தியமை. அதாவது வந்து இந்த வசவன் ஒரு கால்வாய் கட்டினவன், இலகர கால்வாய் என்று சொல்லி ஒன்ற
அமைத்திருந்தவன், அரச வரி அறவீட்டு முறையை முறைமைப்படுத்தி இருந்தமை, இதெல்லாம் வசவ மன்னன் காலத்தில் காணப்படுகிறது. அப்ப இந்த வசவன் என்ன செய்தான், முழு இலங்கையையும் ஒரே அழகாக செயற்படுத்தி இருந்தான். இவனுடைய ஆட்சி இலங்கை முழுவதும் பரவி இருந்தமைக்கு இவனது கல்வெட்டுக்களே சான்று பகர்கிறது. அப்ப வசவ மன்னனை பற்றி அவனுடைய கல்வெட்டுக்களே சான்று பகர்கின்றது. அதே போல இவனது கல்வெட்டுக்கள் வடக்கில யாழ்ப்பாண தீபகற்பத்திலும், தெற்கில் சித்துல் பௌவ திசமகாராமவிலும், கிழக்கிலே மட்டக்களப்பிலும், மேற்கே குருநாகலிலும் கிடைக்க பெற்றுள்ளன. அப்ப இந்த வசவ மன்னன் பற்றிய கல்வெட்டுக்கள் வடக்கில யாழ்ப்பாண தீபகற்பம், தெற்கில சித்துல் பௌவ என்ற இடத்திலேயும், அதமாய் திசமகாராமவிலும், கிழக்கில் மட்டக்களப்பிலும், மேற்கு திசையில குருநாகல்லையும் கிடைக்கப்பெற்று இருக்கின்றது. அப்ப இவனுடைய காலத்தை நாங்கள் வசவ மன்னனுடைய காலத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாண பிரதேசத்தை அவனால் நியமிக்கப்பட்ட ரிஷிகிரி என்ற ஒரு அமைச்சர் நிர்வகித்ததாக இந்த வல்லிபுரம் பொற்சாசனத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அப்போ ஆகவே இந்த வசவ மன்னன் பற்றி, அதாவது வல்லிபுரம் பொற்சாசனத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்போ ஆகவே இந்த ஆட்சியாளர்களில் வந்து நாங்கள் அந்த மத்தியமயமான ஆட்சியை ஏற்படுத்துவதில் இந்த பண்டுகாவியன், தேவநம்பியதீசன், துட்டகைமுனு, அதே போல பசவன், அதே மாதிரி இந்த முதலாம் விஜயபாகு, இவன் வந்து சோழர் ஆட்சியில இருந்து நாட்டை மீட்டவை இந்த முதலாம் விஜயபாகுவிற்குரிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய நன்மைன்னு சொல்லலாம். அதாவது சோழர் ஆட்சியிலிருந்து நாட்டை மீட்ட மன்னன் தான் இந்த முதலாம் விஜயபாகு. அதற்கு பிறகு என்ன செய்தான்னு சொன்னா, புலனருவியை தலைநகராக்கி ஆட்சி செய்தான். அதாவது புலஸ்தி நகர்ன்னு சொல்றது அல்ல, ஞனநாத புறம், அதாவது ஜனநாத மங்கலம் என்று சொல்லி நாங்கள் புலனருவியை சொல்லலாம். அப்போ இங்கே வந்து புலனருவியை தலைநகராக்கிய மன்னன் யாருன்னு சொன்னால் முதலாம் விஜயபாகு. அப்போ அனுராதபுரத்தை தலைநகராக்கிய மன்னன் பண்டுகாவியன், அனுராதபுர ராஜ்யத்தின் இறுதி மன்னன் 5ஆம் மகிந்தன், அதே போல புலனருவியை தலைநகராக்கிய மன்னன் இந்த முதலாம் விஜயபாகு. அது மாதிரி சோழர் ஆட்சியிலிருந்து நாட்டை மீட்ட மன்னன் யாரென்று கேட்டாலும் அதுவும் இந்த முதலாம் விஜயபாகு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்போ இதில் நாங்கள் இந்த மன்னர்களை பற்றி இதில் பார்த்துருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இதில் கொஞ்சம் வினாக்கள் பார்ப்போம். அந்த மன்னர்களை பற்றி வரலாற்று மூலாதாரங்களின்படி அதிகாரங்களை ஒருமுகப்படுத்தி நாட்டை ஆண்ட முதல் மன்னன் யார்? துட்டகைமுனு. 4வது வினா, இளம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னன் யார்? வசவன். அசோக மன்னனால் அனுப்பப்பட்ட முடிசூட்டு பொருட்களை பயன்படுத்தி 2வது தடவையாகவும் முடிசூடிக்கொண்ட மன்னன் யார்? தேவநம்பியதீசன். நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த நோட்ஸுக்கு தான் இப்போ நாங்கள் வினாவிடை பார்க்கிறோம். 6வது, பனாகடுவ செப்பேட்டை பொறுப்பித்த மன்னன் யார்? அல்ல பனாகடுவ செப்பு சாசனம் சொல்லலாம். இதனை பொறுப்பித்த மன்னன் யாருன்னு சொன்னா முதலாம் விஜயபாகு. 7வது, இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக யுத்த செயற்பாட்டிற்கு தலைமைத்துவத்தை வழங்கிய மன்னன் யார்? துட்டகைமுனு. 8வது, பண்டுகாவிய மன்னன் நாட்டிற்காற்றிய அரசியல் பணிகள் 4 தருக. அப்ப இவன் நாட்டுக்காற்றிய அரசியல் பணி என்ன? முதல் பசவ குலத்தை கட்டியமை, அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி புரிந்தமை, பிராந்திய ஆட்சியாளர் பலருடன் சண்டையிட்டு பிரதேசங்களை கைப்பற்றி ஆட்சி செய்தமை, அதே போல 10வது ஆட்சி வருடத்தில் கிராமங்களுக்கு எல்லை வகுத்தமை. அப்ப இவ்வளவும் இந்த பண்டுகாவிய மன்னன் நாட்டு காட்டிய அரசியல் பணி. அப்ப முதல் பசவ குளம் என்ற அபியவாவி. அப்ப பண்டுகாவிய மன்னனால கட்டப்பட்ட குளங்கள் 3 எவைன்னு சொன்னா அபியவாவி, காமினிவாவி, ஜெயவாவி, அந்த 3 குளங்கள். அடுத்தது 9வது, முதலாம் விஜயபாகு மன்னன் நாட்டு காட்டிய பணிகள் 2 குறிப்பிடுக. அது என்னன்னு சொன்னா, ஒன்று சோழர் ஆட்சியில இருந்து நாட்டை மீட்டது, மற்ற புலனருவியை தலைநகராக்கி ஆட்சி செய்தமை. அப்ப இது முதலாம் விஜயபாகு மன்னன் நாட்டு காட்டிய பணிகள். 10வது, புலனருவியை தலைநகரமாக தெரிவு செய்கையில் செல்வாக்கு செலுத்திய துறைமுகம் எது? கோகண்ண என்ற அந்த திருவோணமலை துறைமுகம். 11, முதலாம் விஜயபாகுவிற்கு பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பளித்த அதிகாரி யார்? சித்தாரொம்பி புத்தநாயக்க. 12, ஆட்சியின் 10வது வருடத்தில் கிராமங்களுக்கு எல்லைகள் வகுத்து அனுராதபுர கால ஆட்சியாளன் யார்? பண்டுகாவையன். 13, வசவ மன்னன் நாட்டு காட்டிய அரசியல் பணிகள் 2 பொருளாதார பணிகள் 2 குறிப்பிடுக. அப்ப வசவ மன்னன் அரசியல் பணி என்ன செய்தான், பொருளாதார பணி என்ன? அவ அரசியல் பணியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து ஆட்சி செய்தமை, அனுராதகமவை அனுராதபுர நகரமாக்கியமை. இது வந்து இந்த வசவ மன்னன் நாட்டு காட்டிய அரசியல் பணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்த பொருளாதார பணி, வசவ மன்னன் பொருளாதார பணி. முதலாக பாரிய குளங்களை அமைத்தமை, 2 சுரங்கவழி நீர்ப்பாசனத்தை ஏற்படுத்தியமை, பிக்குனி
சாசனத்தை அமைத்தமை, அரச வரியீட்டு அறவீட்டு முறையை அறிமுகப்படுத்தியமை. 14வது தேவநம்பியதீசன் நாட்டு காட்டிய சமய பணிகள் 2 குறிப்பிடுக. அப்ப இந்த தேவநம்பியதீசன் தான் இலங்கையில பௌத்த மதம் பரவுறதுக்கு காரணமான முதல் மன்னன். அப்ப இந்த பௌத்த மதம் இந்தியாவில இருந்தான் இலங்கை கொண்டு வரப்பட்டது. அதாவது மகிந்த தேரர் என்பவரால் தான் கொண்டு வரப்பட்டது. பிறகு மகிந்த தேரருடைய புதல்வர்கள்லாம் சங்கமித்தையும் அசோகனம். அதாவது அசோகன் மற்றது மகிந்த தேர். அதாவது மகிந்த தேரர் உடைய பிள்ளைகள்லாம் இந்த அசோக சக்கரவர்த்தியும் அதே போல வந்து இந்த சங்கமித்தையும். அப்ப அவர்கள் ஊடாக இந்த பௌத்த மதம் இலங்கைக்கு பரப்பப்பட்டது. என்றாலும் இலங்கையில பௌத்த மதம் பரவ காரணமான மன்னன் யாருன்னு சொன்னால் தேவநம்பிய தீசன். அதனால் இலங்கையின் பௌத்த மன்னன் புனித வல்லரசு மரக்கலை நடு நிகழ்விற்கு சந்தனகாமம், கதிர்காமம் போன்ற பிரதேசங்களில் இருந்து தலைவர்களை அழைத்தமை. அப்ப இதெல்லாமே இந்த தேவநம்பிய தீசன் நாட்டு காட்டிய சமய பணிகள். இதுல இந்த இல்ல தலைவருடைய கடமைகள் அந்த அட்டவணையில இருந்து போட்டிருக்கிறேன். குடும்பத்தை நிர்வகித்தல், குடும்பத்தை பாதுகாத்தல், வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தல், கிராமத்தின் பொதுப்பணிகளில் ஈடுபட்டு குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தல். அப்ப இதுல வந்து வினாவிடைகள் உங்களுக்கு போடப்பட்டிருப்பதோட இது அலகு 3ல இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி பாடநூலை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அதுல வந்து இந்த மன்னர்கள் எல்லாம் அதுல பாடநூல்ல இருக்கிறது. அப்ப நான் அந்த மன்னர்களை பற்றி ஒரு விளக்கமும் இந்த அட்டவணையும் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.